வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. அதனால கேரக்டரோட பேரை நான் சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கேயாவது குழப்பம் வந்ததுன்னா திரும்பி ரிவர்ஸ் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். நிறைய பேர் என்ன ஸ்பீட்ல பாக்குறீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா சிலர் 1.5 ஸ்பீட்ல கூட வச்சு பார்க்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன ஸ்பீட்ல பொதுவா பாப்பீங்க? அந்த ஸ்பீட்ல பார்க்கும்போது உங்களுக்கு கதை புரியுதா? சில சமயம் குழப்பம் வருதா இல்லையான்றதெல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்றது மூலியமா அதுக்கேத்த சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன். அதே மாதிரி இந்த கதையோட பிளாட்டை சொன்னாலே நிறைய ஸ்பாயில் ஆயிடும். அதனால பிளாட் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சிலர் ஃபியூச்சர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடியை பார்க்கிறதுக்காக நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரோஷன் ஒருத்தர் வராரு. இவர் பூர்வியோட ஃப்ரெண்டு போல. என்ன போய் எதுக்காகடா இந்த இடத்துக்குலாம் கூட்டு வந்தன்ற மாதிரி பூர்வி ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் தான் இவங்களை வெல்கம் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் வித்தியாசமா கெட்டப்லாம் போட்டுருக்காரு. வாங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கார்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. வர எல்லாருமே காரெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. காரணம் ஒவ்வொரு பேட்சா அந்த பொண்ணு பாப்பாங்க போல. அந்த மாதிரி புதுசா ஒரு பேட்சை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே வராங்க. அவங்க பேரு மாதவி அப்படின்றது. அந்த மாதவின்ற பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா? பக்கத்துல குளோப் மாதிரி எதையோ வச்சிருக்காங்க. இப்ப மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மாதவி அசிஸ்டன்ட் இருக்கார்ல, எல்லார்கிட்டயும் உன்னை கொண்டு வந்து காட்டுறாரு. இதை வச்சு நீங்க வேண்டிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பூர்வி பெருசா நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் சைலண்டா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க மொத்தமா 2 ஜென்ஸ் வந்திருக்காங்க, 3 லேடிஸ் வந்திருக்காங்க. நான் பூர்வியும் சேர்த்து தான் சொல்றேன். இப்ப மாதவி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை பத்தியும் கரெக்டா சொல்றாங்க. ஆக்சுவலா ரோஷன் ஒருத்தர் வந்திருக்காருல, ரோஷனோட வைஃப் ரீசெண்டா இறந்து போயிருக்காங்க போல. போட்டிங் போகும்போது தண்ணியில மூழ்கி இறந்து போயிருக்காங்க போல. அதை பத்திலாம் இவங்க கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இதே சமயம் இந்த வீட்டை நோக்கி ஒரு நபர் மறைஞ்சு வந்துட்டு இருக்காரு. கையில ஒரு கத்தி இருக்கு. இங்க இருக்க மாதவியை கொல்லான்ற எண்ணத்துல தான் வந்துட்டு இருக்காரு போல. அவர் யாரு என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இங்க வந்ததுல ஒரு லேடி இருக்காங்கல்ல, மீடியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மறைச்சு வச்சிருக்க மைக்கு கீழே விழுது. மத்தவங்க பாக்குறதுக்கு முன்னாடி அதை மறைச்சிடுறாங்க. ஆக்சுவலா இங்க மாதவி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இருமல் பயங்கரமா வருது. திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இந்த மாதவிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பூர்வி தான் முதல்ல வந்து பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணும்போது உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. இதனால பூர்வி இருக்காங்கல்ல, டீமுக்கு சொல்லணும்ன்ற மாதிரி டீமுக்கு தகவலை சொல்லிடுறாங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்க என்னாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பூர்வி கிட்ட கேக்குறாங்க. பூர்வி அப்சர்வ் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பயங்கரமா இருமுனா நெஞ்சு அடைச்ச மாதிரி இறந்து போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சோ பூர்வி எதுக்காக வந்திருக்காங்கன்றதும் இவங்களுக்கு தெரிய வந்துருது. அபிஜித் என்ன யோசிக்கிறாருன்னா, இங்க வந்திருக்க யாரோ ஒருத்தர் தான் மாதவியை சாவடிச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருந்திருக்கும், சாமர்த்தியமா இந்த இடத்துல வச்சு கதையை முடிச்சிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதே மாதிரி அபிஜித் அந்த ரோஷனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஒய்ஃப் இறந்து போயிட்டா இந்த இடத்துல வந்து பேசுவியா? உன் ஒய்ஃப் கிட்ட இவ பேச வைக்கிறேன்னு ஏமாத்தினாலா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே இந்த லேடி உண்மையை தான் சொல்றாங்க, நாங்க பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு அபிஜித் இருக்கார்ல, இந்த மாதிரி ஃப்ராடுங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. உங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தின எல்லா டீடைலையும் எடுத்துருவாங்க. அது மூலியமா தான் காசெல்லாம் பறிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இங்க இருக்க எல்லாருமே ஒரே டைம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க காசே சார்ஜ் பண்றது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது காசே சார்ஜ் பண்றது இல்லையான்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா காசுக்காக தானே ஏமாத்துவாங்க, காசே வாங்காம எப்படி அவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. காசு வாங்க மாட்டாங்க, சில பொருளை மட்டும் வாங்குவாங்க, அந்த பொருளையும் திரும்பி எங்களுக்கு தந்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னடா இது, காசு வாங்காம எப்படி ஒருத்தர் இதெல்லாம் பண்ண முடியும், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் பூர்வி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதவின்ற பொண்ணுக்கு அசிஸ்டன்டா ஒருத்தர் இருந்தாரு, அந்த அசிஸ்டன்ட் இப்ப மிஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க பதட்டமா பாடியை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேப்ல அவர் தப்பிச்சிருக்காரு போல. இப்ப இவருமே அந்த நபரை தேடணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடு முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பிளட் சிந்தி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அங்க இருக்க கம்பியில கிழிச்சுதான் பிளட் சிந்தி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த பிளட்டை ஃபாலோ பண்ணி போனா என்னன்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. இது பெரிய வீடு இல்ல, பக்கத்தே வேற ஒரு போர்ஷன் இருக்கு. இப்ப அந்த போர்ஷன் கிட்ட அபிஜித் வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஊடி போட்ட நபர் இருக்காரு. இந்த ஊடி போட்ட நபர் கத்தியோட அங்க போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஊடி போட்ட நபரையும் அவரோட ஒய்ஃபையும் இந்த இடத்துல லாக் பண்றாங்க. நீங்க தான் சாமர்த்தியமா கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் கேக்குறாரு. இந்த நபரோட பேரு முகேஷ் அப்படின்றது. இவர் தான் இந்த வீட்டோட ஓனராவே இருப்பாரு. இவரும் இவரோட ஒய்ஃபும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் மேல
மேல கோவமா தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், ஆனா நான் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள அவளே இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் முகேஷ் சொல்றாரு. தெளிவா சொல்லுங்க, எதனால கோவம் ஏற்பட்டது, எதனால வாடகைக்கு விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இந்த முகேஷும் இவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முகேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. பொண்ணு இறந்து போனதுனால இவங்க ரெண்டு பேருமே செம்ம சோகத்துல இருந்திருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணு இருக்கால, எனக்கு இடம் தாங்க, வாடகையை கொஞ்சம் குறைச்சு நீங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, உங்க பொண்ணு கிட்ட நான் பேச வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. பொண்ணு கிட்ட பேச வைக்கிறதா சொல்றாளே, அதனால வாடகையை ரொம்ப கம்மியா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்மி வாடகைக்கு தந்திருப்பாங்க. பொண்ணுகிட்ட பேச வைக்கிறேன்னு இழுத்துக்கிட்டே இருப்பா. பொண்ணுகிட்ட பேசவே வைக்க மாட்டா. ஒரு ஸ்டேஜ்ல அவ ஃப்ராட்ன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சட்டையை பிடிச்சி கேட்கிறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்பட்டிருப்பாரு. ஒய்ஃப் அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் கத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு இவர் போயிருப்பாரு. இவர் கொல்றதுக்கு போயிருக்க மாட்டாரு, தட்டி கேட்கறதுக்காக தான் போயிருப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாதவி திடீர்னு இறந்து போயிட்டா. அப்படி இறந்து போனதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. திரும்பி வரலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்க கம்பியில கிழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை முழுசா நம்புறதா வேணாமான்றது அபிஜித் தெரிய மாட்டேங்குது. தேவைப்பட்டா திரும்பி விசாரணை பண்றதுக்கு வருவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தை பத்தியும் எட்டு கிட்ட சொல்லிட்டாங்க. எட்டும் என்னவா இருக்கும், கண்டிப்பா அங்க வந்த யாரோ தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லார பத்தியும் நல்லா கிராஸ் செக் பண்ணுங்க, ஏதாவது மாட்டோம்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதை தாண்டி அந்த மாதவியோட அசிஸ்டன்ட் பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் டீடைல் மாதவி கிட்ட இருக்கும். அது மூலியமா அந்த அசிஸ்டன்ட் ரீச் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரோட வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்றாரு. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அசிஸ்டன்ட்டோட வீடு பூட்டி இருக்கு. என்ன அசிஸ்டன்ட் வீடு பூட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. உடைச்சிரலாமான்ற மாதிரி ஒரு பொண்ணு உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்க போல. யார் நீங்க, எதுக்காக கதவை உடைக்கிறதுக்கு பாக்குறீங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி கேக்குறாங்க. நீங்க யாரு, முதல்ல இங்க இருக்க நபரை பார்க்கறதுக்காக தான் வந்தோம், அவரை கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓனரை பத்தி கேக்குறீங்களா, நேத்து நைட்டு ரொம்ப பதட்டமா வந்தாரு, நீ கிளம்புன்ற மாதிரி சொன்னாரு, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அவர் ஒரு கொலையில சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம், வீட்டை நாங்க ஓபன் பண்ணி தான் ஆகணும், உன்கிட்ட சாவி இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இப்ப இந்த லேடி மூலியமா இவங்க கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கூட மாதவி ஏதாவது பண்ணிருக்கலாம், ஏன்னா பயந்து ஓடி இருக்காருல, ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுதான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு இடம் விடாம செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த இடத்துல 2 ஜென்ஸ் 3 லேடிஸ் இருந்ததா சொன்னோம் பாத்தீங்களா, அதுல இன்னொரு ஜென்ஸோட பேரு கமல் அப்படின்றது. அந்த கமல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் இருக்கு. கமலை பொறுத்த வரைக்கும் ஆக்டரா இருப்பாரு. அவர் ஆக்டிங் தான் பண்ணிருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த இடத்துல அவன் வந்து நடிக்க தான் செஞ்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப அந்த கமலை லாக் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த இடத்துல நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஒவ்வொரு பேட்சை சேர்ந்தவங்களா கூப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 5 பேர் 6 பேரை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இவங்க ஆள் ஒருத்தரை சேர்த்துப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்படி சக்தி இருக்கு, இப்படி சக்தி இருக்குன்னு பில்டப் கொடுத்தா தானே மத்தவங்க கொஞ்சம் நம்புவாங்க. அப்படி பில்டப் கொடுக்குற வேலையை தான் இந்த கமல் பண்ணுவாரு. நான் வேலை மட்டும் தான் பண்ணேன், மத்தபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எதுக்காக மாதவியை சாவடிக்க போறேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட விசாரணை பண்ணி முடிக்கும் போது டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஒன்னு கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செக் பண்ண டாக்டர் இந்த மாதவியோட சாவுக்கு காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க பேஸ் மேக்கரை செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, இந்த பொண்ணுமே பேஸ் மேக்கரை செட் பண்ணி வச்சிருக்கான்றதை சொல்லிட்டாரு. அந்த பேஸ் மேக்கர்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவளோட உயிர் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ராப்ளம் எப்படி ஏற்பட்டது, திட்டமிட்டு யாராவது ஏற்படுத்தி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எட்டு கேட்கிறாரு. அதை நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னும் 2 நாள்ல சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேஸ் மேக்கரை வச்சு அவங்களோட அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இந்த பொண்ணோட பேரு ஆர்த்தின்றது தெரிய வருது. ஏன்னா ஆர்த்தின்ற பேர்ல தான் இந்த பேஸ் மேக்கரையே வாங்கியிருக்காங்க. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாதவின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த பொண்ணோட பேர் ஆர்த்தின்னு தெரிஞ்சிருச்சுல, அந்த பொண்ணோட உண்மையான அட்ரஸை கண்டுபிடிச்சு இவங்களுமே விசாரணை பண்றதுக்காக வராங்க. அங்க ஆர்த்தியோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது இவங்களுமே பொண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சிருக்கு. நிறைய காசு தேவையில்ல, ஆனா இவங்களால நேர் வழியில சம்பாதிக்க முடியல, அதனால ஏமாத்தி சம்பாதிக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அம்மா கிட்ட இவங்க ஏமாத்துறத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இல்லம்மா அப்பதான் என்னால வாழவே முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்க அந்த ஆர்ட்டுக்காக பேஸ் மேக்கர் செட் பண்றது இந்த மாதிரி செலவெல்லாம் இந்த காசு மூலியமா பண்ணிருப்பாங்க. உங்க பொண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிச்சு நாங்க வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி மீடியாவை சேர்ந்த ஒரு லேடி வந்தாங்க, என் பொண்ணை பத்தின நிறைய டீட்டெயிலாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போகும்போது அவங்களோட கார்டை கூட தந்துட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கார்டு எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. இந்த அம்மா இருக்காங்கல்ல, இதுதான் அந்த கார்டுன்ற மாதிரி தந்துடுறாரு. அந்த லேடி யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, செக்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நிறைய ஜுவல்ஸ்லாம் கிடைக்குது. மாதவி எங்க கிட்ட சில பொருள்லாம் வாங்குவாங்க, திரும்பி தந்துருவாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொன்னாங்கல்ல, ஜுவல்ஸ் மாதிரியான பொருள் தான் அவங்க வாங்கியிருக்காங்க போல. இதெல்லாம் எப்படி இவங்க கிட்ட இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப டாக்டர் காரணத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அது என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆர்ட்டுக்கு பக்கத்துல மேக்னெட்டை யாரோ செட் பண்ணிருக்காங்க. அந்த மேக்னெட் ரொம்ப நேரம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்ததுனால பேஸ் மேக்கர்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு தான் அவங்களோட உயிர் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ திட்டமிட்டு தான் யாரோ பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, மேக்னெட் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. இப்ப டீமோ வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதவி ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. சுத்தி முத்தி தேடி பார்க்கலான்ற மாதிரி எல்லா பக்கமும் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அபிஜித் இருக்கார்ல, அந்த சேருக்கு பின்னாடி செக் பண்ணிட்டாரு. பின்னாடி பார்த்தா ஒரு மேக்னெட்டை செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. துணி கோட்டிங்குள்ள தான் அந்த மேக்னெட்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ யாரோ சீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. இந்த வீட்டு ஓனரான முகேஷ்க்குமே மாதவி மேல கோபம் இருக்கதான் செஞ்சது. அவர் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி முகேஷை கூப்பிடுறாங்க. இப்ப முகேஷும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முகேஷ், நீங்க தானே இதை செட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் செட் பண்ணனா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மடக்கி மடக்கி கேக்குறாங்க. சார் உண்மையை தான் சொல்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் மிஸ் ஆவறான்ல, ஒருவேளை அவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்பதான் அந்த மீடியா பொண்ணு யாருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணுமே மாதவியை பார்க்கிறதுக்காக அன்னைக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தங்களோட மைக்கு கீழே விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு பேரு மீரா அப்படின்றது. சோ இங்க வந்தவ மீடியாவை சேர்ந்தவ. இந்த மாதவியை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் அந்த மீரா வந்திருக்காங்க போல. அந்த மீராவோட வீட்டுல போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டை பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. கதவை தட்டினா அவங்க திறக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கே, நம்மளே கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி முத்தி அவங்க எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த மீரா கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. என்ன இந்த மீரா கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே டீ குடிச்ச மாதிரி 2 கப் இருக்கிறத அபிஜித் நோட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா வந்த நபரி இவங்க கிட்ட சகஜமா பேசியிருக்கான். 2 பேருமே டீ குடிச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ணிருக்கானா, இவங்க டீல மட்டும் விஷத்தை கலந்து சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இங்க நிறைய பொருள் அவன் எடுத்துட்டு போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதை மீறி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மீராவை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல சில டாக்குமெண்ட்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. அதுல சில நியூஸ் பேப்பர் கட்டிங் கிடைக்குது. ரோஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட வைஃப் சோனியா தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டதா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் அந்த முகேஷோட பொண்ணு இறந்து போனதா சொல்லியிருப்பாங்க. சோ 2 பேருமே ஒரே போட்டு மூழ்கி தான் இறந்து போயிருக்காங்கன்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அந்த போட்டை ஓட்டுன நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. அவர் மட்டும் நீச்சல் அடிச்சு தப்பிச்சிருப்பாரு. மத்தபடி 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. சோ இவங்க 2 பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது இந்த மீராக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல கண்டிப்பா அந்த மாதவியோட சம்பந்தம் ஏதோ இருக்கு. மாதவியை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் மீரா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சீனியர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில அந்த அசிஸ்டன்ட் தான் கதையை முடிச்சிருப்பானா, அந்த அசிஸ்டன்ட்டை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி என்னவா இருக்கும்ன்ற மாதிரி பயங்கர டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஏற்கனவே மாதவி வீட்டுல இருந்து நகைலாம் எடுத்தாங்கல்ல, அந்த நகை செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சது போல. சார் இது எல்லாமே உண்மையான நகை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதவி எப்படி தெரியுமா காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நகையை வாங்கிப்பாங்க. அந்த நகையை இவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேக்கான நகையை தந்துருவாங்க. கம்ப்ளீட் ஃபேக் கிடையாது. 20% மட்டும் கோல்ட வச்சு மத்ததெல்லாம் சில்வரை கலந்து அவங்க கிட்ட தந்துருவாங்க. ஆதாயம் இல்லாம யாருமே இந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவ இந்த மாதிரி தான் ஆதாயம் பார்த்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எல்லாரையும் கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க தகவலை கொடுத்து எல்லாரையும் வர வச்சிடுறாங்க. மாதவி உண்மையாலாம் இந்த விஷயத்தை பண்ணல, ஃபேக்கா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கா, உங்க நகையெல்லாம் வாங்கி ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏமாந்திருக்க மாட்டாங்க, இவங்கள மாதிரி மத்தவங்க ஏமாந்திருப்பாங்க. அதை பத்தி தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஹவுஸ் ஓனரான உங்களுக்கும் அதே மாதிரி இந்த ரோஷனுக்கும் தொடர்பு இருக்கு, இதுதான் அந்த தொடர்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ உன்னோட ஒய்ஃபை இழந்தல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் இவங்களோட பொண்ணை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேஸை பத்தி மீரான்ற ஒரு மீடியா பர்சன் பயங்கரமா விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த விசாரணை அவங்க பண்றது யாருக்கோ பிரச்சனையா இருந்திருக்கு. அதனால தான் அவங்களோட கதையை யாரோ முடிச்சிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு, யார் அந்த குற்றவாளின்றதை சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள கூட யாராவது குற்றவாளியா இருக்கலான்ற மாதிரிலாம் எட்டி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப இவங்க அடுத்து யாரை தெரியுமா விசாரணை பண்ணலாம் நினைக்கிறாங்க? அந்த போட்டை ஓட்டி ஒருத்தர் தப்பிச்சார்ல, அந்த போட்டை ஓட்டுற நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. அவரை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அபிஜித்தும் சில லேடிஸும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரமேஷோட வீடு எங்கன்ற மாதிரி விசாரிச்சு வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது யாரோ இந்த இடத்துல ஷூட் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷை சாவடிக்கிறதுக்காக தான் இந்த ஷூட் அவுட்டை பண்ணிட்டு இருக்காங்க போல. நல்ல வேலையா அபிஜித் இருக்காருல, ரமேஷை காப்பாத்திடுறாரு. இப்ப மத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, யாரு ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்களோ பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க ஓடினாலும் சரி, அவன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுறான். சார் நாங்க துரத்திட்டு போனோம் சார், அவன் கார்ல தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பூர்வியும் டீமும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே இந்த ரமேஷ் கிட்ட விசாரணை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அபிஜித் ஒரு போட்டோவை கவனிக்கிறாரு. இந்த ரமேஷ்க்கு பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடியை ஏற்கனவே இவங்க பார்த்திருப்பாங்க. அதாவது அசிஸ்டன்ட் வீட்ல வேலை பார்க்கறதா ஒரு லேடி சொன்னாங்கல்ல, அந்த லேடி தான் இருக்காங்க. அவங்க பேரு சரோஜா அப்படின்றது. இந்த சரோஜா உன்னோட ஒய்ஃபான்னு கேட்கும்போது இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. இவருமே தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, அது திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். எனக்கு தெரியாது சார், என் ஒய்ஃப் தான் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போட்ல ஓட்ட விழுந்திருக்கும், அவங்க 2 பேர் இறந்து போயிருப்பாங்க, இவர் மட்டும் தப்பிச்சிருப்பாரு. அதை நினைச்சு இவர் சோகத்துல இருக்கும் போது வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கட்டுக்கட்டா பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு காசு உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் எப்படியோ கிடைச்சது, நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லுன்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த லேடியும் உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, உங்க போட்ல ஓட்டைய போட்டதே நான் தான். போட்டை ஓட்டி நீங்க என்ன பெருசா சம்பாரிச்சீங்க, ஓட்ட போட்டா நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த 2 பேர் சாவுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இதனால இவர் பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, இங்க இருந்து வெளியே போடி அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபை துரத்தி விட்டுருப்பாரு. காசுக்கு ஆசைப்பட்டு என்னோட ஒய்ஃபை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த போட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃபை யாரெல்லாம் பாக்குறதுக்காக வந்தாங்க, கண்டிப்பா யாராவது பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் 2-3 பேர் என்னோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்தாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான், அதுல யாரோ ஒருத்தர் தான் காசு கொடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, யாருன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சரோஜாவை அமுக்குனாலே உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி அபிஜித் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே அந்த அசிஸ்டன்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இங்க தானே சரோஜா வேலை பாக்குறாங்க, இங்க இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப பிளட் எல்லாம் சில இடத்துல இருக்கு, என்ன பிளட் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்ணி வராங்க. அந்த இடத்துல பார்த்தா சரோஜா கொல்லப்பட்டிருக்காங்க. இப்பதான் யாரோ இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது தெரிய வருது. சோ இதுக்கெல்லாம் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. இந்த சரோஜா மாட்டினா பிரச்சனைன்றதுக்காக தான் இந்த சரோஜா கதையை யாரோ முடிச்சிருக்காங்க போல. யாரு என்னன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை அசிஸ்டண்டா இருக்குமான்ற மாதிரி லேடிஸ் கேக்குறாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த இடத்துல வேற ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்க இந்த இடத்தை செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது பெருசா செக் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்பதான் நல்லா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு இடத்துல அந்த அசிஸ்டன்ட் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உயிரோட தான் இருக்காரு, ஆனா மயக்கத்துல இருக்காரு. இப்ப மயக்கத்துல இருக்க அவரை தெரிய வச்சிடுறாங்க. என்னாச்சு, எதனால இப்படி லாக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மாதவி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதுல இவர் செம்மையா பயந்திருப்பாரு. ஏன்னா மாதவி இவரெல்லாம் ஃப்ராடுத்தனம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, போலீஸ்லாம் வந்தா பிரச்சனை, நம்ம ஓடிடலான்ற மாதிரி இவரும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது மண்டையிலேயே யாரோ அடிச்சது தான் இவருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை சரோஜா தான் மயக்கத்துல வச்சிருக்கா போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து ஒரு பூஜை பண்ணோம், நீ அந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர்ஸையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. எதுக்காக எங்க எல்லாரையும் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்ப அபிஜித் இருக்கார்ல, நாங்க பேய் கிட்ட பேச போறோம், அதாவது மாதவியோட பேய் கிட்ட பேச போறோம், அந்த பேயே யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றத சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரோஷன் இருக்கார்ல, எங்களை பேய் பிசாசு எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சார் பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாம் ஒரு காரணமா தான், நான் சொல்றத பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாதவி அன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இப்ப அபிஜித் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, எல்லார்கிட்டயும் அந்த புகையை கொண்டு போறாரு. ஒவ்வொருத்தரும் அந்த புகை கிட்ட மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி பூர்வி இருக்காங்க. அதே மாதிரி ரமேஷ் இருக்காரு. ரமேஷோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக 2-3 பேர் வந்தாங்கல்ல, அதுல யாராவது இங்க இருக்காங்களா சொல்லுன்ற மாதிரி பூர்வி கேக்குறாங்க. இவருமே ஒருத்தங்களை பாயிண்ட் பண்ணி இவங்க இருந்தாங்கன்ற மாதிரி காட்டுறாரு. ஒரு லேடிஸ் தான் காட்டுறாரு. ஆக்சுவலா அந்த நாள் 3 லேடிஸ் இருந்திருப்பாங்க. பூர்வியை சேர்த்தே 3 லேடிஸ் தான் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தங்க மீடியா பர்சன் இறந்தே போயிட்டாங்க. இப்ப இன்னொரு லேடியை தான் இவர் காட்டுறாரு போல. இப்ப பூர்வி இருக்காங்கல்ல, வேகமா அந்த இடத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு பக்கத்துல போவாங்கன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க.
நீங்க தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது நானா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப ரமேஷுமே கோவப்படுறாரு. என் ஒய்ஃப் எதுக்காக பண்ண போறா, என் ஒய்ஃப்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஒய்ஃபுமே நாளா எதுவுமே பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாத்தையும் சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கோம், ஏன் நீங்க பண்ணீங்கன்றத கூட நாங்க கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடிக்கு ஒரு பேர் தந்துடலாம், இவங்களோட பேர் ரம்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் ரம்யாவோட பிளான பத்திலாம் இவங்க புட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கா. ரம்யா இவர் கூட எப்ப சேர்ந்திருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்திருக்காங்க. ஆக மொத்தத்துல ரம்யா செகண்ட் ஒய்ஃப் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சோ இவர் பொண்ணை கூட்டு போறதுக்காக வராரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க கவனிப்பாங்க. இவர் பெரிய பணக்காரரு அப்படின்றது தெரிஞ்சிரும். எப்படியாவது இவரை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி இவரை மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ரமேஷை இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு, நம்ம பணக்காரியா மாறியாச்சுன்ற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா அந்த சின்ன பொண்ணுக்கு தான் சொத்தெல்லாம் போகும். அதனால அந்த சின்ன பொண்ணு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணிருப்பாங்க. அதனால தான் இவங்க அந்த ரமேஷோட ஒய்ஃபான சரோஜா கிட்ட பேசியிருப்பாங்க. ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரோஜா அந்த விஷயத்த பண்ணி அந்த கின்னின்ற பொண்ணை சாவடிச்சிருப்பாங்க. ஆனா கின்னின்ற பொண்ணு மட்டும் சாவாம சோனியான் வேற ஒருத்தவங்களும் இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணு கதையை முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரி இந்த ரம்யா யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் மட்டும் பொண்ணு இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. அந்த சமயம் தான் மாதவி இடம் கேட்டு வந்திருப்பாங்க. உங்க பொண்ணு கிட்ட நான் பேச வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிடுவாளா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயம் இருந்திருக்கும். இதை பத்தி இவங்க சரோஜா கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க. அது என்னன்னா, அவ அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த சின்ன பொண்ணு உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணதான் அந்த மாதவி கவனிச்சிருப்பா. ஓஹோ, நீ தான் பிளான் போட்டு அந்த சின்ன பொண்ணை சாவடிச்சிருக்கியா, இதுக்கப்புறம் நான் வாடகன் எதுவுமே தரமாட்டேன், என்னை இருக்க விடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டிட்டு இருந்திருப்பா. ஹஸ்பண்ட் என்னடானா அவ பேசவே வைக்க மாட்டான்ற மாதிரி டென்ஷன்ல இருப்பாரு. ஹஸ்பண்ட் என்னைக்காவது கோவப்பட்டு பேசிட்டா அவ உண்மையை சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த மாதவி கதையை நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. மாதவிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க மேக்னெட்டை செட் பண்ணி கதையை முடிச்சிருப்பாங்க. இன்னொன்னு பக்கம் அந்த மீடியா பர்சனான மீரா இருக்காங்க பாத்தீங்களா, இது சார்ந்து விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த போட் ஆக்சிடென்ட் சார்ந்து விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த மீரா மாதவியை பத்தி கண்டுபிடிச்சா நம்மளை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. இவங்க பேசுற மாதிரி அவளோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. காஃபில கலந்து தந்து அவளோட கதையை முடிச்சிருப்பாங்க. சோ இவங்க தான் ஒவ்வொரு கொலையும் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சரோஜா மாட்டிக்கிட்டா இவங்களும் மாட்டிப்பாங்கல்ல, சரோஜா கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க தான் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல எல்லா கொலையும் இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப சிஐடி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இதோடைய இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.